ஹாய் கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 111 Tarot in Tamil. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் இது பெல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நவம்பர் 16 to கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நவம்பர் 16 to 30 உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, உங்களை சுற்றி பொறாம படிச்சவங்க தான் கடகராசினாலே உங்களை சுற்றி பொறாம படிச்சவங்க இருப்பாங்க, பொறாமை கொண்டவர்கள் இருப்பார்கள். அண்ட் உங்களுக்கான ஆனால் உங்களுக்கு ஒரு ஞான கண் இருக்கும் பாருங்க. மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் இங்கே பார்க்க முடியுது. ஓகே, விக்டரியும் பார்க்க முடியுது. பார்க்கலாம் வாட் அபவுட் உங்க எனர்ஜி. லெட்ஸ் see. ஸோ இந்த லாஸ்ட் 15 days ஆஃப் நவம்பர் உங்களுக்கு கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see உங்களோட எனர்ஜி இருக்க போகுது. ப்ளீஸ் ஸ்பிரிட். வாவ், அதே தான். ஸோ யூ நீட் டு ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். பாருங்க. ஸோ ஹீலர், திங்கிங் உமன், புதுசாக ஏதாவது படிக்கிறதோ இல்லை உங்கள் கரியர் ரிலேட்டடாகவோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், அதை பற்றின ஒரு பிளான் இருக்கலாம் உங்களுக்கு. அண்ட் இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு லேடி மூலமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க. அண்ட் இந்த 6th சக்கரா ஆக்டிவேஷனுக்கு நீங்கள் இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கிறனால அந்த கார்டு வருது, சரியா? அப்போ அந்த 3rd ஐ சக்கராக்காக தேவையான ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள். அதை பற்றி கூட நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கான எஃபர்ட் பாருங்க, நம்ம பார்த்த காட்சி தான். ஸோ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடலாம். கான்ட்ராக்ட், டெசிட், adjacent possibilities. ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் அதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. 666. oh my god, 666. ரீஃபோக்கஸ் தான், ஓகேவா? மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆகலாம். அந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் ரீஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஜஸ்டிஸ் கிடைக்கும். உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா? உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகிறதுக்கான முயற்சியை நீங்கள் போடுவீங்க. அதுக்கான எஃபோர்ட்டும் இருக்கும். அதுக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிசிட்னு ஒன்று இருக்குது பாருங்க. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கோங்க. அண்ட் தெரியல அப்படின்னா அது தெரிய வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஓகேவா? ஸோ வாட் அபவுட் tarot card says about your next 15 days? கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது? நவம்பர் லாஸ்ட் 10 days, இன்னைக்கு 19 ஆச்சுல்ல. ஸோ லெட்ஸ் see. ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் செய்யும்போது அது தப்பு அப்படின்னா தப்பு அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் எப்போவுமே எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் சரியானதை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, ஓகேவா? அப்படின்றது தெரியுது. அதை தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. வாட் அபவுட் தி நெக்ஸ்ட் the last 10 days of November for Cancer? Please spirit, எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். Ace of Swords, 2 of Pentacles, again 6 of Pentacles, Hierophant, 3 of Swords, 10 of Swords.
அண்ட் ஒரு கவனமா இருங்க. someone is there. சரியா? உங்க முதுகுல குத்துறதுக்கு வந்துட்டு யாரோ ரெடியா இருக்காங்க. இன்னுமா இதுக்கு மேலேயுமா என்ன சாவடிக்கணும்னு கேக்குறீங்களா? கடகராசிக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ கடகராசிக்கு ஒரு மாசம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் வேற வழி இல்லை, பார்த்துக்கலாம். பட் என்னைக்கு தியானம்லாம் செய்ய எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அந்த ஒரு இந்த மாசம் அந்த மாசம் அப்படிலாம் இல்லை, இருக்கிறது நடக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாலே ஹாப்பியா இருக்கலாம். நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கான நாள் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நடந்துட்டு இருக்க விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டாலே நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். அக்செப்ட் பண்ணாதனால்தான் நமக்கு வலிக்குது, ஓகேவா? ஸோ அக்செப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா கூட முடியல அப்படின்னா அது ஒரு கர்மா தான். நம்மளுடைய கர்மா குறையணும் இல்லையா? அதுக்கு கடவுளுடைய ஹெல்ப் தான், அது யூனிவர்ஸோடைய ஹெல்ப். ஓகே, சரி, எனி கவ் பி கேர்ஃபுல். ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு ஏமாற்றம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு சமநிலைக்கு வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. கண்டிப்பா ஹெரஃபன் பார்க்கும்போது இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு நியூ பிகினிங் இருக்கும். அண்ட் நீங்களே வந்துட்டு மேபி சில பேர் இங்க ஹெரஃபன்ட், தேர்ட் ஐ, மெஜிஷியன், நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு 4 பேருக்கு கைட் பண்ணக்கூடியவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. டீச்சர்ஸா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், ஓகே, இல்ல ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்டு ஒரு ஹை லெவல்ல இருக்கலாம். அதனால இன்னும் உங்ககிட்ட நான் என்ன யோசிக்கிறேன்னா, சில குழப்பங்கள், சில ஏமாற்றங்கள் இருக்கலாம். அதை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க லெவல் வேற அப்படிங்கிற மாதிரி எனக்கு இங்க ஃபீல் ஆகுது. அதை மட்டும் நீங்க கட் பண்ணிடுங்க, உங்க மனசுல இருந்து அறுத்து எரிஞ்சிடுங்க, ஓகேவா? ஸோ தட் நீங்க ஒரு உயர் நிலைக்கு போகிறதுக்கான வழி இங்க தெரியுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கும், இல்லை உண்மை தெரிய வரும். உங்களை ஏமாத்துறவங்க, துரோகம் பண்றவங்க யாரு அப்படின்ற புரிதல் வரும். அண்ட் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கூட கிடைக்கலாம். ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால ஏற்பட்ட ஹார்ட் பிரேக்ஸ், பெயின், இதெல்லாமே ஒரு அது எல்லாத்துலயுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு சமநிலை, உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது, ஓகேவா? ஸோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஒரு வழி பிறக்கும் கண்டிப்பாக. ஹார்ட் பிரேக், 10 of swords, 3 of swords, என்னதான் பண்றது, ரைட்? வாட் இஸ் திஸ் 3 of swords? அதாவது உங்க ஹார்ட் பிரேக் சரியானது தானா அப்படின்னு யோசிங்க. இது தேவைதானா அப்படின்னு யோசிங்க, ஓகே? ஒரு இழப்புனால ஒரு ஹார்ட் பிரேக்கு, பட் அது ஒரு எண்டுக்கு வரும், உங்களுக்கான ஒரு சக்சஸ் வரும் அப்படின்றத பார்க்க முடியுது, ஓகே, ஃபைன், ரொம்ப நல்லது. சில பேர் டிராவல்கான வாய்ப்பு இருக்கு. 10 of swords, what is this? 2 of wands, hangman, and queen of cups. உங்க பர்சன் லவ் ரிலேட்டடா பார்த்தனா, சப்போஸ் உங்க பர்சன் அவங்க முதுகுல நீங்க குத்திட்டதா, ஐ மீன் ஏமாத்திட்டதா நினைக்கலாம். ஸோ அவங்க இல்லை, ஒரு சிலர் பிளான் பண்ற மாதிரி இருக்கு ஏமாத்துறதுக்கு. பாஸ்ட மனசுல வச்சுட்டு ஏதோ உங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணலாம், ரைட்? ஓ மை காட், அது ஒரு லேடி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, மேபி. ஸோ நீங்க உங்களுடைய சிச்சுவேஷனை ஒரு சமநிலையில வச்சுக்கோங்க. ஐ மீன் உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் கிடைக்கும். எதுக்கான ஹெல்ப் அப்படின்னா,
உங்க காயங்கள் வந்து சரியாகிறதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஓவர் எமோஷனல் ஆக வேண்டாம். அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, பாஸ்ட்டை நினைக்கும் போது ஓவர் எமோஷனல் ஆகலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். அதுவும் சரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். ஜஸ்டிஸ் இருக்குது, சரியா? அதனால நீங்கள் பாஸ்ட்டை நினச்சி பாஸ்ட்ல ஏற்பட்ட பெயின் நினச்சி நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக வேண்டாம், ரைட்? ஸோ உங்களுடைய பர்சனுக்கு வந்துட்டு இங்கே ப்ராப்ளம்ஸ், அதாவது தவறாக நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான புரிதல் வந்து வரும். ஓகே, எது உண்மை எது பொய் அப்படின்ற விஷயத்த வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து இருக்கணும், சரியா? அதுக்கு உங்களுடைய அறிவு மட்டுமே நம்புங்க, உங்க இன்ட்யூஷனை மட்டுமே நம்புங்க. தேர்ட் பார்ட்டிஸ் சொல்றது, மற்றவங்க பேசுறதெல்லாம் நம்ப வேண்டாம். வாட் எல்ஸ்? அகெயின் 2 of swords, 5 of swords. My God, 3 of wands. ஓகே, இன்னொரு 15 days வந்து ஆன்மீகம் ரிலேட்டடாகவே உங்களுடைய பயணத்தை தொடருங்க, சரியா? ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கு நடுவில் கான்வர்சேஷன் இருந்தால் அது ஆர்கியூமெண்ட்ஸாக மாறுற அளவுக்கு எதுவும் பேச வேண்டாம், சரியா? ஸோ நீங்களும் உங்கள் பர்சன்ட்டை இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கிறீங்க, அவங்களும் வந்து பிளாக்கடாக இருக்காங்க, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காத மாதிரி தான் தெரியுது. ஸோ மை காட், கடகராசி இன்னொரு 15 நாள் வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கோங்க. டெய்லி ரீடிங் பாருங்கள். டெய்லி ரீடிங்கில் வந்து உங்களுக்கான அந்த ஒரு அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய மாற்றங்கள் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ பார்க்கலாம். நமக்கு எனிகோ இங்கே ஜஸ்டிஸ் இருக்கு, 6 of Pentacles இருக்கு. ஸோ ஏதோ ஒரு நிலை, உங்களுடைய நிலையில வந்து ஒரு சமநிலை வந்து ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு வந்து கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுவும் நான் இங்கே இந்த இதை பார்க்கும்போது ஐ திங்க் முருகர், ரைட்? உங்களுக்கு கண்டிப்பா முருகர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், ரைட்? ஓகே, எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசு மூலமாக தான், உங்களுடைய உள்ளுணர்வா வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஓகேவா? சரி, வாட் அபவுட் ரொமான்ஸ் ஏஞ்சல்? மெசேஜஸ் ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ். லவ் ரிலேட்டடாக என்ன மெசேஜஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க? நம்பிக்கையோட இருங்க, பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப், மேக் எஃபர்ட், நியூ லவ், ரிலீஜியஸ் ஃபேக்டர், ஸ்டே ஆப்டமிஸ்டிக், ஒர்த் வெயிட்டிங் ஃபார், சில்ட்ரன் ரீகன்சிலேஷன். சில பேருக்கு வெட்டிங், ரைட்? சில பேருக்கு குழந்தைங்களால பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். என்னைக்கோ வெயிட் பண்ணுங்க, அதில் ஒரு நல்ல ஒரு ரீகன்சிலேஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் ஆக இருக்குது. அண்ட் எஃபர்ட் நீங்க போடலாம்னு வருது, ரைட்? உங்க லவ்வை புதுப்பிச்சுக்கிறதுக்கு, ரீயூனியனுக்கு நீங்க எஃபர்ட் போடுவீங்க. ஒரு நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சில பேருக்கு வேற வேற காஸ்ட்ன்றனால பிரச்சனைகள் வந்திருக்கலாம். சில பேருக்கு ஒரு நியூ பர்சன் உங்க லைஃப்ல என்டர் ஆவாங்க. ஓகே, அந்த பர்சனை நீங்க நம்பாம இருக்கலாம் மேபி, பட் நம்புனா அது ஒரு நல்ல ஒரு பெட்டர் லவ் லைஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? நீங்க இல்லை என்னோட பாஸ்ட் லவ் தான் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் யூ கேன் வெயிட் ஃபார் இட், ரைட்?
அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்கள் இருங்க. அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈர்ப்பை வந்து ஒரு அட்ராக்ஷன் இல்லை ஒரு ரொமான்ஸை வந்து ஏற்படுத்தும். ஓகே. So Kadagam, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.